டேய் தெரியாமண்ணே இதுக்கு போய் முறைச்சிக்கிட்டு வெத்தலை நாக்கு வரன்னு இருக்குண்ணே. ஒரு வெத்தலை எடுத்துக்கிறேன். நல்ல வெத்தலை வச்சுக்க மாட்டியா? வெறும் வெத்தலை போட்டா வீட்டுக்கு ஆகாதுண்ணே. அப்படியே முடிச்சுன்னா போய் எடுத்துக்கிறேன். வரண்ணே, பார்த்து உட்காரணும். பாம்பகையும் விட்டுற போறாங்க. மேற்கு நாட்டு கொத்தப்பா, நல்ல துப்பா இருந்தா சொல்லு. மேக்கண்ணா வேம்பூர் தானப்பா? ஆமா. உங்க ஊருக்காரன் இப்பதான் ஒருத்தன் வந்து துப்பு வாங்கிட்டு போனா. நம்ம ஊரா? ஆமாமா, என் முன்னத்தி ஆளதானப்பா. சரி துப்ப சொல்லு. துப்புனா அதான் மணியக்கார வீடப்பா. மணியக்கார வருண்டி மாப்ளை. இன்னைக்கு மாட்டினடே. கோயில் நாடு சாத்திர போறாங்க. வெரசவா உள்ள தள்ளி உட்காரு. சிவசிவா. ஐயா சத்த வண்டி நிப்பாட்டு. கும்பிட்றையா ஐயா, தெசக்காவலுக்கு போறீங்க. நானு இப்பதான் உன் வீட்டை கவனிச்சேன். மறையா போக கொண்டு வரை கலந்துருக்கு. ஐயா பாத்தியா, களவாணி போயில இறங்கிற போறாங்க. சரி, நான் வெட்ட சொல்றேன். நீ இருந்து சாப்பிட்டு போ. சரியா சரியா சரியா. நீ வண்டி ஓடியா? போங்க போங்க. சுதனமா ஓட்டு போனேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என்ன இலக்காரமா? உப்பு கறி தாண்டி.
குடுறா. அண்ணே நீ அண்ணே ஆ, என்ன நீயும் கலவாங்க தான் வந்தியா? ஆமா. இந்த வீடு வேணாம், ஆ. உள்ள ஒருத்தி நாண்டு கிடுத்தோங்கிறானே, வேற வீட்டுக்கு போலாம் வா. வா அண்ணே, வாண்ணே வேற வீட்டுல நுழையலாம். ஏன்டா வேம்பூர் பேர் சொல்லி கலவாங்கற? ஏன் நீயும் அந்த ஊர் பேர் சொல்லி தான் கலவாங்கறியா? ஏய், என்ன எகத்தாலமா? நான் வேம்பூர்காரன்டா. ஓ, அப்ப நீ வேற ஊர் பேர் சொல்லி தான் கலவாங்கணும். அண்ணா அண்ணா கண்ட இடத்துல கட்டிக்கிட்டேன். தம்பி மேல கொஞ்சம் இறக்கம் காட்டினேன். அவுத்து உண்ண அண்ணா, அவுத்து உண்ண அண்ணா, அண்ணா அண்ணா கடிக்குதுண்ணே, அண்ணா எரிதுண்ணே, அண்ணா என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன், உன்னை கடிச்சா தெரியும். அண்ணா அண்ணா அவுத்து உண்ண அண்ணா, அவுத்து உண்ண. ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கோம், எனக்கு நேரம் உட்காந்துருக்கான் பாரு. அண்ணா அண்ணா யோ மீனாட்சி அம்மன் கொண்ட வந்து அவுத்துடியா வாயா. ஏய், என்ன மப்பா? எறும்பு கஞ்சி தடுப்பு தடுப்பா அந்த உடம்புல பீய தேய்ச்சி தெரியணும்னு, கஞ்சி குடிக்க முடியாதுன்னு அவுத்து உண்ண. வீரக்குடி பாளையத்துல களவாண்ட நகை எங்கடா வச்சிருக்க? உள்ளத சொல்றா. கலவாண்ட நகையா கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தெரியவாங்க. திருட்டு மாத்தின தீத்தமான்னு இருக்கணும். எப்ப கலவாண்டது எப்ப வந்து கேக்குறவாரு? யோ அவுத்து விடியா. களவாண்டது வித்து திங்க, அது ஒண்ணும் சம்சாரி வீட்டு பொருள் இல்லடா. ராணியோட வயிறு அட்டிக்க விக்க பண்ண உன்னை பூத்தி தூக்கி போயிருப்பாங்க. எங்கடா வச்சிருக்க? தெரியலன்னு சொல்றேன், திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க. வந்து அவுத்து விடியா வாயா. மரத்தை வேற வச்சு என்ன பத்தி தெரியாது. வாயா. கேட்டுக்கிட்டே இருக்கேன் பெரியவ மாதிரி. சொல்டா, எங்கடா வச்சிருக்க? பாம்பு அண்ணே, அண்ணே பாம்புண்ணே, அண்ணே 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 பாம்புண்ணே, இங்க வருது. முதல்ல நகை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, பிறகு அவுத்துறேன். நல்லா இல்ல, நீ கட்ட அவுத்துட்டு எடுக்க முடியும். அண்ணே பொத்தி நாப்புல இருந்து கட்ட அவுத்துனே. அண்ணே பாம்பு வந்துச்சுனே. அண்ணே தொங்கம் இல்ல, அண்ணே வேற அவுத்துனே. அண்ணே பாம்பு வந்துச்சுனே. ஏய் நடடா. ஏய் போட்டண்ணா சிலுப்புரா. நடடா. போடா, வெட்டிட போறேன். ஏண்டா இதுதான் உன் நகைப்பெட்டியா? ஆமா. இதுல எது அவங்க பார்த்து நீயே எடுத்துக்க. களவாண்டனைகளை களிமண் உருண்டியா ஒட்டி வச்சிருக்கேன். எம்புட்டு உருண்டிங்க? ஏண்டா நீ பெரிய களவாணின்னு பீச்சிக்கிறிய, கட்டில் கால் வெள்ளி மலைக்கு முன்ன என்னத்துக்கிட்ட உள்ள இருக்குன்னா? வெள்ளிய 10 வீட்டுக்குள்ள வேலை கட்டு போவாதா? இன்னும் சத்தம் முன்ன போயிருந்த நாண்டுட்டு தங்க உன்னைய பார்த்துருப்பா, அவளுக்கு பதிலாக உன்னை தங்க விட்டுருப்பாங்க. சரியாத்தானே சொல்ற. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் எங்கேயோ தப்பு நடக்குதுண்ணே. என்ன அது என்ன கட்டில் கால் வெள்ளி? அட சொல்லிட்டு போற சொல்லுண்ணே. ராத்திரி 3ஆம் ஜாமத்துல கட்டில் கால் வெள்ளி வரும். மனுஷன் போன மாதிரி அசந்து தூங்குற நேரம். அப்ப இறங்குனா தான் அழுங்காம குழுங்காம போயிட்டு களை உடையாம திரும்பி வரலாம். பாரதேசி எனக்கு கலவை சொல்லி கொடுத்தா வனத்தை உத்து பாப்பானே. நான் கூட சாமி எங்கேயுமே கும்பிடுறேன்னு நினைச்சேன். சொல்லணும் அவனை. ஆமா போகொண்டு ஒட்டி இருந்த மரத்தை வெட்டினது மூவாலையானே? என்னடா அண்ணன் இப்படி தூக்கிட்ட? எனக்கு இம்புடு கூறுவாரு சொல்லிட்டு கூட இல்லாம ஒரு வேலையை செஞ்சு போட்டியானே. எல்லா குப்பளையும் காக்கா கண்ணா பின்னான்னு கூட்டு கட்டி இருந்துச்சு. ஏறுனா கத்தி ஊற கூட்டுமே நினைச்சேன். தம்பிக்கு வசதியா வெட்டி புட்டி என்ன. சரி விரா, யானைக்கு அடிச்சிருக்கிறப்ப மனுஷன் தானடா வேலையை பாருடா. களவாணி பயலுக்கு பொருள் நட முக்கியம். நீ உள்ள போயிட்டதுக்கு பொருள் எடுக்காம வந்த? அதுவானே உள்ள ஒருத்தி நாண்டிக்கிட்டு தொங்குறப்ப களவாண்டு வந்தோம்னா நாம தான் அடிச்சு தொங்கிட்டோம் வேம்பூர் பேர் கெட்டு போகும்ல. நாலு பின்ன துப்பு சொல்றவன் நம்ப எப்படி துப்பு சொல்லுவான்? அதுக்கு தானே கருப்பா. சரிண்ணே
இம்புடு தூரத்துல உன்னை பார்த்தல புலிக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. மறுக்க எங்கேயாச்சும் கலவாங்கையில நடுஜாமத்துல பாத்துக்கலாம் நோய் பட்டனே. சர்ரா ஏப்பா என்ன அதான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்து போட்டலண்ணே. என் கொத்துல களவு கொரியாடா. நீ இம்புடு விவரமா பேசுறது பார்த்தா எனக்கும் ஆசையா தானே இருக்கு. ஆனா உன் ஊருக்காரங்க நினைச்சாதான் கொஞ்சம் பயந்து கிடைக்கும். நான் இருக்கேன்டா, துணிஞ்சு வா. அந்தா அதுதான் செட்டியை கெடுத்த வள்ளி. அது வர்ற சமயத்துக்கு நீ களவாங்குற இடத்த விட்டு வெளியேறி இருக்கணும். ஆத்தி கலவுல இம்புட்டு இருக்கானே. களவுக்கு காலம் நேரம் திசை எல்லாமே இருக்குடா. டேய் நான் என்னடா கேக்குற? ஒரு மடக்கு வாங்கி கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வரா. ஒரு மடக்கு வாங்கி தரல. ஏய் ஊச்சாமே இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பாடு இப்படி வளர்ந்து நான் என்னண்டே மறைக்கிறது. டேய் மதனே ராத்திரி நானும் வரேன், எனக்கு சேர்த்து சமைச்சிரு. ஒருத்தன சமையா சரி சரி ஏய் நீ பாட்டு. இவ எப்பறா உனக்கு மதினி? அவன் எப்படி உனக்கு குழந்தை நானா? நீ எனக்கு பங்காளி தானே பங்காளி? பங்காளி எல்லாம் இல்ல, நான் விரோதி. நீ என்னமோ சமைச்சு வைக்கிறீங்கற, அவ ராத்திரி சாப்பிட வரேங்கற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு எங்க வீட்ல குதிரை வாலியா கழுத வாலியா எதுமே கிடையாது, பட்டினியா கிடங்க. வாடி போலாம். வாடி கம்பத்தா. என்ன அவன் என்னமோ உசு உசுங்கற, நீ என்னமோ கையை கட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டி உன்னை மந்தையில வச்சு மொட்டை அடிச்சா தான் நீ எவனுமே ஆசைப்பட மாட்டான். வாடி வாடி. உன் தங்கச்சிக்காக பொறுமையா இருந்தா உன் ஆட்ட தாங்க முடியல. ஏய் என்னடா மந்தையில படுத்திருந்தவனை யாரா கொண்டது? ஏய் என்னடா சொல்ற? சுத்துப்பட்டிலே பெரியக்கா ஊர் நம்ம ஊர். இங்க அஸ்லூர்கார் வந்து கொண்டுட்டு போயிட முடியுமா? முடியாது. அப்ப ஏய் மாப்பிள, நம்ம ஊர் அண்ணி சந்தை வரியா? தலைக்கு மேல கத்தியை தூக்கி போட்டிருக்காங்க. அது ஏன் கழுத்து இருக்க போகுது மாப்பிள. என்ன மாப்பிள கவலைப்படாத, நம்ம ஊருக்காரன் எவன் விசாரிச்சிருவோம். ஏன்டா என்னையவே கிடந்து ஏறுறீங்க? நான் தான் கழுத்து அறுத்திருப்பேன் நினைக்கிறீங்களா? இல்ல பெருசு, ஏன் தலை இப்படி சிக்கிச்சுன்னு தெரியணும். என் நடுவுல வந்ததெல்லாம் சொல்லியாச்சு, இனி என்னத்தை நான் சொல்ல? யோ நடந்ததை திருப்பி சொல்லியா? யாரப்பா? பக்கத்து ஊர் தானப்பா, என்னண்டா இருக்கு, படுத்து விடிய எந்திரிச்சு போறேன். மந்தையில ஊருக்காரங்க யாரா படுத்துனாங்களா? யாரப்பா வெளியூரா? ஏன் உள்ளூர்காரனா கல் வாங்கி கொடுத்து கவனிக்க போறியா? கம்முன்னு படப்பா. நல்லா ஏறி படப்பா. ஓரஞ்சாரமா படுத்து பூச்சி பட்டா கடிச்சிட போகுது. அப்புறம் வெளியூருக்கு வந்த இடத்துல நீ செத்துக்கிட்டு போய் பள்ளி எங்க ஊருக்கு ஆயிர போகுது. பாம்பு நம்மளை கடிச்சா செத்து போக முடியே. ராசநாகத்துல இருந்து கொம்பேரி முக்கரைக்கு நாங்களும் பார்த்தவங்க, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சும்மா படப்பா. சரியப்பா நாகராஜா, நீ காலாட்டாதப்பா, எனக்கு தூக்கம் வராது. அப்பா மொசக்காதையும் வினயமா சொன்னானோ விளையாட சொன்னானோ தெரியலப்பா. முடியால எந்திரிச்சு பார்க்குறேன், செத்து கிடக்குறேன். நான் எந்திரிச்சு பார்க்குறேன், மொசக்காதனா ஆளக்கானாப்பா. சொல்றா, உண்மையா சொல்றா. சொல்ல புரியலையா? அது என்ன நடந்துச்சு சொல்லு. என் மண்டை சதைடும். சொல்ல புரியலையா நீ? எனக்கு தெரியாதா? சத்தியமா நான் கொல்லலப்பா. நான் சாதாரணமா தான் சொன்னேன், ஓரஞ்சாரமா படுக்காத, பாம்பு கடிச்சு போறோம்னு. இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுப்பா, சத்தியமா. தள்ளுடா அவனை. தள்ளி விட்டாயப்பா. போறப்பா. அப்புறம் என்ன நடுசாமத்தை எந்திரிச்சு போன? போறப்பா. என் குழந்தையா போன அறுப்புக்கு ஊர்ல இருந்து வந்தா. இந்தா இவனுக்கு தெரியுமில்ல, அவன் என் வீட்டுல தூங்குறதுனால என் பொண்டாட்டி அவ பக்கத்திலேயே என்னை நெருங்க விடுறது இல்ல. அது மாதிரி தான் அன்னைக்கு என் குழந்தையால வெள்ள நான் பக்கத்து விட்டு கொடுக்காப்பட்டி கிளவியோட சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு உள்ள வந்து படுமாமான்னு சொன்னான். அதனாலதான் அந்நேரம் எந்திரிச்சு போனேன். இதுதான் நடந்துச்சு. நீ வேணா மதுரைட்ட வந்து கேட்டுப்பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீ என்ன நம்புப்பா. சத்தியமா நான் கொல்லலப்பா. என்னங்கடா மாத்துறாங்க மாதிரி பலி கேட்டு வந்திருக்கீங்க? கெட்டி கொடுத்த 10வது நாளே முண்டச்சியா பார்க்கத்தான் என் மகளை வம்பாடு பட்டு இப்படி வளர்த்து வச்சிருக்கனா? ஏன் உங்க வீட்டுல எல்லாம் பொண்ணுங்க இல்ல? அதுங்களை கட்டி கொடுங்கடா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதப்பா. கோடாங்கி கண்ணீர் இந்த ஊரையே அழிச்சிருமப்பா. உன் பொண்ணே ஒச்சாயிட்ட வந்து எங்க அப்பங்கிட்ட பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் இப்ப பொண்ணு கேட்டு வந்திருக்கான். வேணான்னா விட்டுரு. சாக போறவன்னு தெரிஞ்சும் எப்படிமா ஒன்னு அவனுக்கு கட்டி கொடுப்பேன்? சரிப்பா, சின்ன நான் கட்டிக்கல. சாகாத மனுஷனா பார்த்து சொல்லுப்பா, கட்டிக்கிறேன்.
யாருப்பா சாக மாட்டா? சின்னனுக்கு 4 தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே? நமக்கெல்லாம் 4 தெரியலன்ற ஆணவத்துல தானே இந்த பேச்சு பேசுற. 30ஆம் நாள் சொக்காம்பாறையில உசுறு போறதுக்கு முன்னாடி செல்லத்தம்மன் கோயில் முன்னாடி நான் தீப்பாஞ்சிருவேன். இது செல்லத்தம்மன் மேல சத்தியம். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னா ஒரு புள்ளைய பெத்தெடுத்து அதை பார்த்துட்டே உசுரோட இருந்துருவேன். இல்லைனா தீப்பாயறதா என் முடிவு. கொஞ்சமா துக்கத்தோட வாடி. நினைச்சத சாதிச்சு விட்டேல. இந்தாசனா கட்டு கட்டு கட்டியா கட்டு. பொம்பளை கொலை போடுதுமா. அத்த அதா வா வா என் தங்கம் ஒத்த கால நின்று சாதிச்சு புட்டியத்தா. என்ன பெத்தவளே. ஏத்த நாளைக்கு வாந்தி எடுத்து காட்டவா? அடி பாவி. சரி நீ என்ன இங்க நிக்கிற? என்னடி மயில் தாய் வீட்டுல இடம் சொல்லியிருக்கேன், இல்லன்னா மந்தையில போய் படு. போன்றல. அத்தைய கூட்டு போங்கடி. அடி நீ புத்தியா பொழைச்சுக்கு விடி. ஓமரமோலாச்சே. மாமோய் அத்தைய மயில் தாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம்